ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஜாவா ஃபியூச்சர்ஸ். அதாவது ஜாவாவில் இப்போ இருக்கக்கூடிய ஜாவா 18.21 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ப்ரீவியஸாக என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ஃபியூச்சர்ஸில் நம்ம இன்றைக்கி மூணு தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜென்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். ஜென்ரிக்ஸுன்றது ஜாவா 5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஜாவா 8ல் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வை தீஸ் ஃபியூச்சர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ், அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இந்த பண்பாடுகளை எதுக்கு அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக உள்ள ஜாவாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ரிப்பீட்டபிள் கோட், அதாவது ஒரு தடவை எழுதின கோடை திருப்பி எழுதுகிற மாதிரி, மறுபடியும் அதே கோடை எழுதுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது வந்து டைப் காஸ்டிங் எவ்ரிவேர், அதாவது இப்போ நம்ம மொத்த டேட்டாவையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேவா? அதிலேருந்து நம்ம எடுக்கும்போது, நமக்கு தேவையானது எடுக்கும்போது அது ஒரு டேட்டாவும் ஒரு வகையில் இருக்கும். ஸோ நம்ம அதை டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ் வேறு லென்த்ரி, அதாவது கிளாஸுக்குள்ளே நம்ம எழுதக்கூடிய கோடு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டு டு ரைட் கன்சைஸ் லாஜிக், அதாவது ரொம்ப குட்டியான லாஜிக்கை ஈஸியாக எழுத முடியாது. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத முடியும், ஏன்னா அதுக்கான கோடு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் பிரச்சனைகள்லாம் ப்ரீவியஸாக ஆல்ரெடி இருந்த, அதாவது முன்னாடியே இருந்த ஜாவா வெர்ஷனில் இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஜென்ரிக்ஸ் மூலயமா நம்ம என்னத்தை பயன்படுத்த முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீயூசபிலிட்டி, அதாவது ஒரு தடவை எழுத கூட நமக்கு தேவைக்கேற்ப நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். ஓகே, எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதை ஈஸியாக நம்ம ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணியோ இல்லை அதை யூஸ் பண்ணியோ, அதாவது நம்ம அந்த கோடெல்லாம் வந்து ஒரு இடத்துல எழுதி சேர்த்து வச்சுருப்போம். ஓகேவா? அந்த இடத்துலேருந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு இதை கால் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டைப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அதாவது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் கொடுக்கும். அதாவது என்னென்னா, இப்போ நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஏபிஎஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஃபங்க்ஷனலாக பண்ண முடியும். ஓகேவா? லாம்டா எக்ஸ்பிரஷன், அதாவது லாம்டா எக்ஸ்பிரஷன் மூலமா என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டர் அண்ட் கிளீனர் கோட், அதாவது ரொம்ப குறுகிய அண்டு சுத்தமான கோடு எழுதுறதுக்கு பயன்படுது. ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் 3 ஃபியூச்சர்ஸுக்கான யூஸ் கேஸ் பயன்பாடுகள். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதோட ஒரு ஃபியூச்சர் பற்றி ஒன்றுனா பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஜென்ரிக்ஸ் அலோ கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் சேஃப்லி. அதாவது ஜென்ரிக்ஸுன்றது வந்து என்னென்னா, நம்மளோட கிளாஸு, இன்டர்ஃபேஸ் அண்டு மெத்தடெல்லாம் வேறு டேட்டா டைப்போடு ஒர்க் பண்ண சேஃப்டியாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுது. ஓகேவா? ரொம்ப நம்ம கொடுக்குற டேட்டா, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, கிளாஸ் நேம் greater less than symbol, t greater than symbol. ஓகேவா? அந்த டீன்றதை நம்ம ஜென்ரிக்ஸ் டைப்பை மென்ஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அரே லிஸ்ட்ன்றது ஒரு கிளாஸ், கரெக்டாக? லெஸ் தென் ஸ்ட்ரிங்கு, லெஸ் தென் அப்புறம் நேம்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலர்கிட்ட எனக்கு ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பை மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணு, வேறு எந்த டேட்டா டைப் இருந்தாலும் இதில் அலோவ் பண்ணாது. ஓகேவா? ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டைப்பை மென்ஷன் பண்ண முடியாது, குறிப்பிட முடியாது. அது எல்லா வேல்யூவும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த நம்ம குறிப்பிட்ட வேல்யூவை மட்டும் ஸ்டோர் பண்ணி ஈஸியாக இருக்கும். வேறு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை கம்பைலர் அலோவ் பண்ணாது. ஓகேவா? இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, டைப் சேஃப்டி, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், அதாவது பாதுகாப்பாக இருக்கும். ரீயூசபிள் கோட், அதாவது ஒரு தடவை எழுதின கோடை மறு தடவை பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நோ எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங், அதாவது ஒரே டேட்டா டைப்பில் உள்ள நம்ம டிஃபைன் பண்ண குறிப்பிட்ட டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு அதை ஆக்சஸ் பண்ணும்போதும் வெளியில் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு டைப் காஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கம்பைல் டைம் எரர் செக்கிங், அதாவது ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போதே எரர் எது இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ரன் டைம் எரரை அவாய்ட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வித்தவுட் ஜென்ரிக்ஸ் விசஸ் வித் ஜென்ரிக்ஸ், அதாவது ஜென்ரிக் இல்லாதப்போ எப்படி இருந்துச்சு, ஜென்ரிக் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றது பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஜென்ரிக்ஸில் அரே லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் ஆலிஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் 0. அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து எந்த டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுன்றது சொல்லலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது எல்லா டேட்டா டைப்பையும் அலோவ் பண்ணும்.
இன்டீஜரு, ஃப்ளோட்டு, டெசிமல், பூலியன், கேரக்டர் எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் இது அலோவ் பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். நம்ம அதை வெளியில் எடுக்கும்போது அதை ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம அப்போ வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப்போ அதை தெரிஞ்சு நம்ம டைப் காஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் யூஸர் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் வச்சு காஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இதோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேனுவல் காஸ்டிங்கு, ரன் டைம் எரர். இது வந்து என்னன்னா கம்பைல் டைமில் இது சக்ஸஸ் ஆயிரும். பட் ரன் பண்ணும்போது நம்ம ஆக்சிஸ் அந்த எலமெண்ட்டை அதில் தானே எடுக்கிறோம். ஸோ எடுக்கும்போது நம்ம டைப் காஸ்ட் மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ரன் டைம் எரர் வரும். இதுதான் வந்து ஜென்ரிக் இல்லாதப்போ வந்த பிரச்சனைகள். இப்போ ஜென்ரிக் வந்தனால அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுது. ஓகேவா? அது எப்படி சால்வ் பண்ணுது, சரி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப்பை அதை டிஃபைன் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து கம்பைலர் அந்த டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூவை மட்டும்தான் நமக்கு அலோவ் பண்ணும் ஸ்டோர் பண்ணவே. அந்த டேட்டா டைப் இல்லாத வேல்யூ அலோவே பண்ணாது. ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பை நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் கம்பைலர்ட்ட. ஸோ அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணும். அது இல்லாத வேல்யூவெல்லாம் சேர்க்கவே சேர்க்காது. ஓகேவா? லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் டாட் ஆட் ஆலிஸ் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் 0. ஓகேவா? இதுதான் வந்து வித்தவுட் ஜென்ரிக்ஸ் அண்ட் வித் ஜென்ரிக்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஜென்ரிக் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாக்ஸ் less than t less than. ஓகேவா? tன்றது வேல்யூ, void set t வேல்யூ, this வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ, t get return வேல்யூ. அதாவது என்னென்னா இப்போ நம்ம அந்த முன்னாடி டைப் காஸ்ட் பண்ணோம்ல ஸ்ட்ரிங்கு, இங்கே ஸ்ட்ரிங்குன்னு போட்டோம் பார்த்தீங்களா, இது ஒரு கிளாஸ். ஓகேவா? அந்த கிளாஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு வேல்யூக்கான கண்டெய்னர், அந்த கிளாஸ் நேமில் ஒரு வேரியபிள் இருக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அதில் தான் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நம்ம கெட்டுன்னு போடுறதில் அந்த வேல்யூ கெட் பண்ண முடியும். ஓகேவா? யூசேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் இன்டிஜர் b ஈக்குவல் டு நியூ பாக்ஸ் ஆஃப் b டாட் செட் ஆஃப் 10. அதாவது இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 100 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இப்போ எங்கள் t டாட் இந்த வேல்யூன்ற இடத்துல வரும். ஸோ இங்கே உள்ள வேல்யூ இந்த வேல்யூக்குள்ள உள்ள வேல்யூவை இங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம கெட்டுன்னு போட்டோம் அப்படின்னா இந்த கெட்டுன்ற வேல்யூ வரும் 100ன்ற வேல்யூ. ஓகேவா? டி ரெப்ரசன்ட் டேட்டா டைப் பிளேஸ் ஹோல்டர். அதாவது இப்போ இங்கே என்ன டேட்டா டைப் வேணுமோ நம்ம அந்த டேட்டா டைப்பை போட்டுக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் வேணுன்னா ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர் வேணுன்னா இன்டீஜர், கேரக்டர் வேணுன்னா கேரக்டர், பூலின் வேணுன்னா பூலின், ஃப்ளோட்னா ஃப்ளோட், அந்த மாதிரி வந்து நம்ம தேவையான டேட்டா டைப்பை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்ஸ் மெத்தட். இந்த இப்போ கிளாஸ் இருக்க மாதிரியே மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேவா? மெத்தட்ஸு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லை வேல்யூ இன்புட்டாக பேராமீட்டர் வாங்குறது, இதெல்லாம் தான் வந்து அதுலேயும் உள்ள ஃபீச்சர்ஸ். இப்போ கிளாஸ் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரிக் டைப்பு வாய்ட் பிரிண்ட் டி வேல்யூ, வேல்யூ இன் பேராமீட்டராக வாங்கிட்டு சிஸ்டம் டாட் பிரிண்ட் டி வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள் பிரிண்டில் ஃபஸ்ட்டு 10 கொடுத்துறேன். ஸோ 10 இப்போ இந்த வேல்யூ 10 இருக்குது. ஸோ 10 வந்து கொடுத்துரும். அடுத்து ஹலோன்னு கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். 5.5 ஃப்ளோட்டை இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். இது என்ன பண்ணும், இதோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெத்தட் ஒர்க்ஸ் வித் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். அதாவது இப்போ இங்கே டீன் மென்ஷன் பண்ணனால நம்ம வந்து எந்த டேட்டா டைப் வேணாலும் பாஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங், ஃப்ளோட்னா ஃப்ளோட், இன்டீஜர்னா இன்டீஜர் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ கம்பைலர் அந்த வேல்யூ வந்தால் மட்டும்தான், அந்த டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூ வந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே அலோவ் பண்ணும், இல்லைனா அலோவே பண்ணாது. ஓகேவா? எரர் த்ரோ பண்ணிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே? பட் இது ஜென்ரிக் பயன்படுத்துறதுனால நம்ம ஒரே மெத்தடில் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்ட்ஸ் இன் ஜென்ரிக்ஸ். ஒயிட் கார்ட்ஸ், அதாவது ஜென்ரிக்கில் உள்ள ஒயிட் கார்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து வெறும் கொஷின் மார்க், அன்னவுன் டைப், என்ன டைப்னே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் கிளாஸ், அதாவது இப்போ ஒரு கிளாஸு இன்னொரு கிளாஸோட பண்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கொஷின் மார்க் எக்ஸ்டெண்ட் கிளாஸ் போடும். இதே சூப்பர் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளாஸை விட்டு இன்னொரு கிளாஸ், அதாவது அதோட ஆன்செஸ்டர் கிளாஸ், மூதாதையர் கிளாஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது மூலியமாக, அதாவது மேலே உள்ள பெற்றோர் கிளாஸ் மூலியமாக மூதாதையர் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டாட் கொஷின் மார்க் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொஷின் மார்க் எக்ஸ்டர்ன்ஸ் நம்பர் நம்ஸ் யூஸ்டு வென் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நீடட். அதாவது எப்போல்லாம் வந்து வளைவுத்தன்மை வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கிறது அந்த வைல்ட் கார்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அண்ட் இன்டர்ஃபேஸ் கண்டெய்னிங் எக்ஸாக்ட்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அதாவது இன்டர்ஃபேஸ்னால் என்ன, நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் மட்டும்
யூசருக்கு, அதாவது யூசர் பயனர்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்த எல்லாத்தையும் வந்து நம்ம காமிக்காமல் பின்னாடி மறைமுகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டர்ஃபேஸ் மூலயமா நம்ம 100% வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் மறைவுத்தன்மையை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்து ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும் அலோவ் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதை பார்த்திங்கன்னா எப்படி அனோட்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் போத்தோம்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கம்பைலர் புரிஞ்சுக்கும். இன்டர்ஃபேஸ் டெமோஸில் ஒரே ஒரு மெத்தடு மட்டும் அலோவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒய் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்டு வித் லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகேவா? லாம்டா எக்ஸ்பிரஷனோடு சேர்ந்து பயன்படுத்த இது உதவுது. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிளீனர் கோட், அதாவது சுத்தமான கோடு எழுதுறது. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சப்போர்ட், அதாவது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் கொடுக்குது. லெஸ் பாய்லர் பிளேட் கோட், அதாவது ஆல்ரெடி உள்ள ப்ரீ பில்டு வெர்ஷன்ஸை ரொம்ப பயன்படுத்தாமல் கம்மியான பயன்படுத்துகிற மாதிரி இது உதவுது. ரியல் வேர்ல்டு யூசேஜ் பார்த்திங்கன்னா சார்ட்டிங். இப்போ நம்ம ஒரு வேல்யூஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இல்லைனா இறங்கு வரிசையில் சார்ட் பண்ணணும், ஓகேவா, வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அப்போ பயன்படுத்துறது இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அடுத்து த்ரெட்டுன்றது என்னென்னா ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் ஒர்க். அதாவது இப்போ நம்ம கம்பைலர்கிட்ட வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணு, ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். கம்பைலர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேலையை சின்ன சின்ன வேலையாக பிரித்து ஒரு வேலையாக வரிசையாக செய்யும். ஓகேவா? அந்த சின்ன சின்ன வேலைக்கு பேர் தான் வந்து த்ரெட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐனா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏபிஐ தான் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈவெண்ட் ஹேண்ட்லிங், அதாவது ஒரு ஈவெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கையாளுறதுக்கு பயன்படுத்துறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது, அதாவது ஜாவா லைப்ரரியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமன் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரிடிகேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அடுத்து கன்சியூமர்னு ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ், சப்ளையர்னு ஒரு ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அடுத்து மெத்தட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு மெத்தடு, அப்ளைன்னு ஒரு மெத்தடு, அக்செப்ட்னு ஒரு மெத்தடு, கெட்டுன்னு ஒரு மெத்தட். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட பில்டின் மெத்தட்ஸ் அண்டு இன்டர்ஃபேஸஸ். ப்ரிடிகேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட் என்ன பண்ணுன்னா அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஓகேவா? கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அதுதான் வந்து ப்ரிடிகேட்டோட வேல்யூ. ப்ரிடிகேட் இன்டிஜர் பி, நான் வந்து இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால தான் வந்து இங்கே இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, பி ஈக்குவல் டு என், என்னன்றது நான் வேல்யூ ஈக்குவல்ஸு n greater than 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதாவது இப்போ என்னன்ற ஒரு வேல்யூ, ஓகேவா, அந்த n வந்து 18 விட கிரேட்டராக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு system.out.println p.test_20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 20ன்ற நம்பர் இங்கே வந்து செக் பண்ணும், 18ஓட பேசு, ஸோ ட்ரூன்னு சொல்லிட்டு ஃபில்டர் அவுட்புட் வந்துடும். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் அண்ட் வேலிடேஷன், அதாவது தேவையில்லாததுன்றது ஃபில்ட்ரு வகைப்படுத்தி பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்தி அதை செக் பண்ணுறதுக்கு உதவுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அண்டு சப்ளையர். கன்சியூமர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கன்சியூமர் அப்படின்னா கன்சியூம்ஸ் டேட்டா பட் ரிட்டர்ன்ஸ் நத்திங், அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து அது எடுத்துக்கும், பட் நமக்கு எதையும் திருப்பி தராது. ஓகேவா? அது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். அந்த இடத்துல நம்ம டேட்டாவில் நமக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதான் வந்து கன்சியூமரோட வேலை. அது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரு டேட்டா டைப், அப்புறம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் இம்ப்ளைஸ் system.out.println எஸ். அதாவது இப்போ நம்ம சொல்லிட்டோம் கன்சியூமர்ன்றது ஒரு டேட்டாவெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ அதுலேருந்து நம்ம வாங்கணும் இல்லை வந்து எப்படி சொல்கிறது, அதில் உள்ளதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அப்போது ஒரு வேரியபிளை பயன்படுத்தி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். c.accept hello அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணுன்னா ஹலோன்றதை சி வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? அதை எஸ் வந்து எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டு. இதுதான் வந்து ஒரு கன்சியூமரோட வேலை. சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் சப்ளைஸ் டேட்டா, அதாவது கன்சியூமர் வந்து வச்சுருக்கும் டேட்டாவெலாம்,
ஓகேவா. அதிலிருந்து எடுத்து தேவையான ஆளுக்கு கொடுக்குறவரோட வேலை பார்த்தீங்கன்னா சப்ளையரோட வேலை. இதோட எப்படி டிக்ளேர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சப்ளையர் டேட்டா டைப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பேராந்திசிஸ் ஒரு மெத்தட் லாம்டா எக்ஸ்பிரஷன் மாதிரி ஒரு மெத்தட் எழுதிருக்காங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எஸ் டாட் கெட். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது என்ன சப்ளையர் கரெக்டாக. அப்போ கன்சியூமர்லேருந்து அந்த டேட்டா எல்லாத்தையும் சப்ளையர் வச்சுருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். அது மூலயமா நம்ம அதில் உள்ள வேல்யூலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு கன்சியூமருக்கும் சப்ளையருக்கும் உள்ள டெஃபினிஷன். இப்போ எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட் போகிறோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிலாம் இருக்காங்க கரெக்டாக. அவங்க வந்து பயிரெலாம் வந்து விதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த விதை பயிர்கள்லாம் வந்து கன்சியூம் பண்ணி வச்சுருப்பாங்க, சேகரித்து வச்சுருப்பாங்க. இப்போ வியாபாரி போய் அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்து நமக்கு விற்பாங்க கரெக்டாக. இதுதான் வந்து ஒரு கன்சியூமர் சப்ளையருக்கோட எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். லாம்டா எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எ ஷார்ட் வே டு இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ். அதாவது ஒரு குறுகிய வழியில் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு வழி தான் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெராந்திசிஸ், அதுக்குள்ளே பேராமீட்டர் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் எழுதணும். இது வந்து ஒரு லைன், அதாவது ஒரு 4-5 லைன் போகக்கூடிய கோடெல்லாம் சிங்கிள் லைனில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, இது மூலயமா வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பிளேஸும் ஈஸியாகும், கம்மியாகும். அதே டைமில் கோடும் ஈஸியாக படிக்கத்தன்மை மாதிரி இருக்கும், ஈஸியாக எக்ஸிக்யூட்டும் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெராந்திசிஸ் ஓப்பன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகேவா, இதான் ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன். இப்போ ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பிரஷனுக்கும் லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பிரஷனில் ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகணும் அப்படின்னா இப்படி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கோட் எழுதணும். பார்த்தீங்களா, ரன்னபிள் ஆர் ஈக்குவல் டு ரன்னபிள்ன்றது ஒரு கிளாஸ், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பைலரை ரன் பண்ண சொல்லிடும். ஓகேவா, ஆர் ஈக்குவல் டு நியூ ரன்னபிள் ஆஃப் பப்ளிக் வாய்ட் ரன். ஓகேவா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ரன்னிங். அதாவது இந்த ரன்னபிள்குள்ளே கொடுத்துருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன் ஆஃப் கோடு இருக்குது. இதுவே லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன்னபிள் ஆர் ஈக்குவல் டு பேராந்திசிஸ் எம்ப்ளாய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ரன்னிங் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைனில் கொடுத்துருவோம். இதுதான் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனோட அட்வான்டேஜ். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிளீனர் அண்ட் ஷார்ட்டர் கோட். அதாவது ஒரே லைனில் சின்னதாக இருக்கும் கோடு, ஈஸியாக நம்மளால் படித்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷனில் உள்ள பேராமீட்டர்ஸ். அதாவது நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே லாம்டா எக்ஸ்பிரஷன்லேயும் தேவையான பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணி நம்மளால் இன்புட் வாங்கிக்க முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஆட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸ் ஆட் அப்படின்னா என்ன, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நமக்கு 100% வந்து சேஃப்டியை மெயின்டைன் பண்ணும். அதாவது அதை யாராலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதில் உள்ள மெத்தட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை பயன்படுத்தி தான் அதுக்கு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. அதோட வேறு எப்படி சொல்கிறது, வேறு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஆட் ஆப்ஜெக்ட் அந்த 2 பேராமீட்டர் இம்ப்ளைஸ் a + b கொடுங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆப்ஜெக்ட் டாட் சம் ஆஃப் 5,3 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ 5,3 பார்த்தீங்கன்னா சம்முன்ற மெத்தட், அதாவது ஆடுன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடான சம்முக்குள்ளே போகும். ஓகேவா, சம்மில் போய்ட்டு அதை எடுத்து வச்சுக்கோ. இப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் லாம்டா எக்ஸ்பிரஷனாக எழுதிருக்கு. ஸோ அது வந்து a + b ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு 8 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து லாம்டா வித் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லாம்டா வித் கலெக்ஷன்ஸ். அதாவது கலெக்ஷன்ஸோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கலெக்ஷன்ஸ்னால் என்னென்னலாம் சொல்லலாம், அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, க்யூபு, மேப்பு, செட்டு, அப்புறம் வந்து ஹீப்பு, இதெல்லாம் தான் வந்து கலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம ஈஸியாக லாம்டா எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட்டிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அரே லிஸ்ட் இன்டீஜர் அரே லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ நம்ஸ் டாட் சார்ட் ஆஃப் a, b இம்ப்ளைஸ் a - b. அதாவது இப்போ நார்மலாக கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்ற மெத்தட் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா, இப்போ சப்போஸ் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும், இல்லைனா நம்ம வேறு மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்ற சமயத்தில், நம்மளாம் ஓன் ஷார்ட்டிங் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற சமயத்தில் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தி நம்மளால் ஈஸியாக வந்து ஷார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா,
ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு ஃபஸ்ட்டு அரே லிஸ்ட்டு, அடுத்து உள்ளது ஒரு அரே லிஸ்ட்டு, ரெண்டையும் எடுத்துக்கிட்டு பேராமீட்டராக எடுத்துக்கும். அதில் உள்ள வேல்யூஸ் பேராமீட்டராக எடுத்துகிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணி கொடுக்கும். டிஃப்ரென்ஸில் எது கம்மியாக இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு, டிஃப்ரென்ஸில் அதிகமாக இருக்கிறதா லாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஈஸி கஸ்டம் சார்ட்டிங், அதாவது யூசர் தேவைக்கேற்ப ஈஸியாக சார்ட் பண்ணிக்க முடியும் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷனோட அட்வான்டேஜஸ் என்ன பார்த்திங்கன்னா, ரிடியூசஸ் கோட் சைஸ், அதாவது கோடோட சைஸ் ஒரு 5-10 லைன் உள்ள கோடை ஒரு 2-3 லைன்லேயே சால்வ் பண்ணிடும். ஓகேவா? ரொம்ப லைன்ஸை இன்க்ரீஸ் பண்ண விடாது. அடுத்து இம்ப்ரூவ்ஸ் ரீடபிலிட்டி, யார் வேணாலும் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்க முடிய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற மாதிரி உள்ள இதுக்கெலாம் வந்து இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் பயன்படும். நெக்ஸ்ட்டு ஈஸி கலெக்ஷன் ப்ராசஸிங், அதாவது கலெக்ஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுற பயன்படுது. நெக்ஸ்ட்டு பெட்டர் ஃபார் ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ, அதாவது ஏபிஐ ரிலேட்டட் ஒர்க்குக்கெலாம் ஈஸியாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரிக்ஸ், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், லாம்டா, இது மூணுக்கான கம்பேரிசன் பற்றி பார்ப்போம். அதாவது ஒன்றுக்கும் மெயினான பர்பஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஜென்ரிக்ஸோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா டைப் சேஃப்டி, அதாவது பாதுகாப்புக்காக தான் இது ரொம்ப முக்கியத்துவம் தருது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எதுக்கு தருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பயன்படுத்துறதுக்கு உதவுது. லாம்டா எக்ஸ்பிரஷன் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா சார்ட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஓகேவா? இது மூலியமாக தான் நம்மளால் ஈஸியாக வந்து மாடர்ன் ஜாவாவில் எல்லா டேட்டாவும் ஈஸியாக ஸ்டோர் பண்ண, ரெட்ரைவ் பண்ண, மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்ப்ரிங் பூட்டுன்றது ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ். ஓகேவா? இது ஜாவா லாங்குவேஜை பேஸ் பண்ணி வச்சு பில்ட் பண்ணது. ஓகேவா? இதிலெல்லாம் பயன்படுது. அடுத்து கலெக்ஷன்ஸில் பயன்படுது. அடுத்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பயன்படுது. அப்புறம் ஸ்டீம் ஏபிஐ, அப்புறம் வந்து மல்டி ட்ரேடிங், அப்புறம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், அப்புறம் வந்து என்னது இதெல்லாம் வந்து பயன்படுது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெமோ செக்ஷன் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜென்ரிக் வித்து ஜென்ரிக் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? கிளாஸ் டெமோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு அதில் வேல்யூ வைக்க போகிறோம். டி வேல்யூ, VALUE வேல்யூ. ஓகேவா? டி வேல்யூன்னு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம 2 மெத்தட் கிரியேட் பண்ணணும். ஒன்று செட் பண்ணுறதுக்கு, வேல்யூ செட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், இன்னொன்று வந்து கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். வாய்ட் செட் வேல்யூ ஆஃப் டி வேல்யூ. ஓகேவா? டி வந்து கேப்ஸில் இருக்கணும். டி வேல்யூ. ஓகே, இப்போ வந்து திஸ் டாட் வேல்யூ ஈக்குவல் டு VALUE வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டோம். கரெக்டா? இப்போ நார்மலாக இதாக வந்து ஒரு செட் பண்ணுறதுக்கு வேல்யூ. இப்போ இதுவே கெட் பண்ணோம் அப்படின்னா டி கெட் வேல்யூ ஈக்குவல் டு ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? இது பேசிக்காக என்ன பண்ணால் டீன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் வேல்யூவில் பாஸ் பண்ணுற வேல்யூஸ்லாம் எடுத்து இந்த வேல்யூன்ற வேரியபிளில் ஆட் பண்ணிக்கும். கெட் வேல்யூ போடலாம், அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது இந்த டெமோ கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? டெமோ அந்த ஸ்ட்ரிங்கு இஸ் ஈக்குவல் டு அதோட வேரியபிள் ஈக்குவல் டு நியூ டெமோ. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ செட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டாட் செட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? இது பேசிக்காக இதில் ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே இது இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். டெமாப் இன்டிஜர் இப்போ ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா B2 நியூ டெமாப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு B2 டாட் செட் வேல்யூ ஆஃப் 100. இப்போ வந்து 100 வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் B1 டாட் கெட் வேல்யூ அப்படின்னு போட்டோம்னா அந்த B1 ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவான ஆலிஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி
b2 டாட் கெட் வேல்யூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா b2ல் ஸ்டோர் ஆகிருக்க 100 அப்படின்ற இன்டிஜர் வேல்யூ ஷோ ஆகும். இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஆலிஸ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்து வந்து 100 சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஜென்ரிக். ஃபஸ்ட்டு இப்போ ஜென்ரிக் கிளாஸ் பார்த்துறோம், அடுத்து ஜென்ரிக் மெத்தட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஜென்ரிக் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரிக் கிளாஸ்லேருந்து அந்த டீன்ற வேரியபிளை எடுத்துக்கணும். அடுத்து வந்து இப்போ நம்ம ஜென்ரிக் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் டி, இது வந்து நம்ம டேட்டா டைப்பை நம்ம கால் பண்ணும்போது டிக்ளேர் பண்ண போகிறோம். வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் டி வேல்யூ. ஓகேவா? வேல்யூ வாங்கிட்டு இப்போ நம்ம பேசிக்காக வந்து பிரிண்ட் பண்ண தான் போகிறோம். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அந்த வேல்யூ. ஓகேவா? அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் என்ன? டெமோ டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு நம்ம ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டி டாட் டிஸ்பிளே ஆஃப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ அப்படின்னு பாஸ் பண்ணால் அதே எடுத்துக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஒரு 134 பாஸ் பண்ணால் அதுவும் எடுத்துக்கும். அடுத்து ஃப்ளோட் வேல்யூ. ஓகேவா? டிஸ்பிளே ஆஃப் 13.45 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதே இதை எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹலோன்னு வந்துருச்சு, அடுத்து 134, அடுத்து 13.45 அப்படின்னு வந்துச்சு. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஜென்ரிக்ஸ் வித் மெத்தடில் நமக்கு இன்புட்டாக வந்து எந்த டேட்டா டைப்பில் வேணாலும் நமக்கு பேராமீட்டர் வந்து எந்த டேட்டா டைப்பில் வேணாலும் இருக்கலாம். நம்ம அது மூலயமா வந்து உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்ஸ் வித் கலெக்ஷன்ஸ். ஜென்ரிக்ஸ் வித் கலெக்ஷனில் நம்ம இப்போ வந்து அரே லிஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அரே லிஸ்ட். ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் 2 வேல்யூவை ஆட் பண்ணுவோம். அரே டாட் ஆட் ஆஃப் ஆலிஸ், அடுத்தது ஏஆர்ஆர் டாட் ஆட் ஆஃப் பாப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இது நார்மலாக எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? நம்ம சிஸ்டம் டாட் ஃபஸ்ட்டு சைஸ் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏஆர்ஆர் டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு அந்த அரேயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஈச் லூப். ஸ்ட்ரிங் எஸ் இல்லை அரேவை அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ். ஓகேவா? இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அரே சைஸில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஆலிஸ் பாப். ஸோ கவுண்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வேல்யூவான ஆலிஸ் பாப் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் பற்றி பார்ப்போம். லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எப்படி சொல்கிறது, இந்த அரே லிஸ்ட்லேயே இன்னும் கொஞ்சம் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனா ஓகே, ஏஆர்ஆர் டாட் ஆட் ஆஃப் வேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். வேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஆர்ஆர் டாட் ஆட் ஆஃப் மேங்கோ, MANGO மேங்கோ ஆட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஆர் டாட் ஆட் ஆஃப் ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் வந்து 1 2 3 4 5 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பயன்படுத்துறது என்ன பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் டாட் சார்ட் ஆஃப் 2 பேராமீட்டர் உள்ள இன்புட் வாங்கிக்க போகிறோம். ஏ கமா பி. ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங், பின்றது ஒரு ஸ்ட்ரிங். அது வந்து இந்த அரே லிஸ்ட்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ ஏ கமா பி, ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து
சாரி இதில் வந்து என்ன பண்ணோம், இன்டீஜராக இருந்தால் a மைனஸ் பி போடலாம். இப்போ ஸ்ட்ரிங்குன்றதுனால a டாட் கம்பேர் டு அப்படின்னு போட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் b போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு சார்ட் பண்ணணும். ஓகேவா? சார்ட் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ். ஓகேவா? இது வந்து நார்மலாக வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங்குக்கான இது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு அரே லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு கிரியேட் பண்ணலாமல் இப்போ இந்த தடவை வந்து இன்டீஜரை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இன்டீஜர் எஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணும். எஸ் டாட் ஆட் ஒரு 100, res டாட் ஆட் 34, res டாட் ஆட் 67, res டாட் ஆட் 5, லாஸ்ட்டாக வந்து res டாட் ஆட் ஒரு 24 ஆட் பண்ணிடும். இப்போ இதை சார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏஆர்ஆர் டாட் சார்ட் ஆஃப் ரெஸ் ரெண்டு வேல்யூ தான் உங்களுக்கு போகுது. ஸோ a, b ரெண்டு இன்டீஜர் வேல்யூ எடுத்து a மைனஸ் பி இதோட ரெண்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கொடுக்கோம் எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் a டாட் கெட் ஆஃப் 0 டாட் கெட் ஆஃப் 0. ஓகேவா? ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதுவோம். ஃபார் இன்டிஜர் நம் ரெஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்பர்னு கொடுக்குறோம், இங்கே வந்து நம்பர், அந்த நம்பரை தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கொடுத்த இந்த ஸ்ட்ரிங் வேல்யூலாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்துச்சு. ஆலிஸ், பாபு, மேங்கோ, நட்ஸ், வேன். ஓகேவா? 5 வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்துச்சு. அதே மாதிரி இன்டீஜர் கொடுத்தோம். இன்டீஜர் என்ன வந்து 5, 24, 34, 67, 100 கொடுத்தோமா? ஸோ இதுவும் வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து பேசிக்காக லாம்டா எக்ஸ்பிரஷனை வந்து அந்த அரே லிஸ்ட்டு ஜென்ரிக்ஸில் கூட பயன்படுத்துது. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு உதவும், கஸ்டம் சார்ட் பயன்படுத்தி. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 5 வேல்யூ கொடுத்தோம். அந்த 5 வேல்யூ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆலிஸ், பாபு, மேங்கோ, நட்ஸ், வேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்டீஜரில் 5 வேல்யூ கொடுத்தோம். 5, 24, 34, 45, 100ன்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு ஆர்டராக அரேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து நார்மலாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கும் அப்புறம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்புக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த லாம்டா எக்ஸ்பிரஷன். அவ்வளோதான். தட்ஸ் இட்.